राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो वृंदावन धाम की जय। गोविंद घाट इमली तलावुक्कुम श्रृंगार चीरघाटुक्कुम नடுவுல இருக்கிறது தான் இந்த கோவிந்த घाट. கண்ணன் எப்படி ஆவிர்பவிச்சான் அப்படின்னு நிஜமாவே அந்த ராத்திரியில அந்த நில வெளிச்சத்துல நிலவின் ஒளியில் அழகான பீதாம்பரத்தோட பொங்கும் இளமையோட கண்களில் அக்கறையோடு உரிமையோடு காதலோடு கண்ணன் அப்படி ரெண்டு கைகள் அப்படி விரிச்செண்டு அந்த கோபிகைகளை பார்த்த அந்த பார்வை ஒன்றே போதுமே. ஓரிரவில் அப்படி கண்ணன் அந்த ரெண்டு கையை அப்படி விரிச்சு வா அப்படின்னு நம்மையும் கூப்பிட ஓடி போய் அவன் அப்படி இறுக்கி ஆலிங்கனம் பண்ணி கொள்ளணும். அந்த கோவிந்த घाट நமக்கு அந்த ஒரு பாவத்தை தரத்த. கோவிந்த घाट, ஷீர் घाट, பிரமர घाट, அடுத்தது கேசி घाट. घाट அப்படின்னா படித்துறை அப்படின்னு சொன்னேன். கேசி घाट. கேசி அப்படின்ற ஒரு அசுரன் பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல அனுகிரகம் பண்றான். அதுலயும் கோபிகைகள் பெற்ற அனுகிரகம் அது ஒரு அழகு. கோபால குழந்தைகள் பெற்ற அனுகிரகம் அது இன்னொரு அழகு. நந்தகோபரி யசோதை போன்ற கிருஷ்ண வாத்சல்யம் உடையவர்கள் பெற்ற அனுகிரகம் ஒரு விதம். அந்த மாதிரி அசுரர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு பாக்கியம். அதுல இந்த கேசி அப்படின்ற ஒருத்தன் மாபாய் பிளந்தானை அப்படின்னு ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில சொல்றார். கம்சனுடைய வேலைக்காரன், கம்சனுடைய அடிமை, இல்லாட்டி கம்சனுடைய நண்பன், எப்படி வேணாலும் சொல்லலாம். விதவிதமான உருவம் எடுத்துக்க கூடியவர்கள் இந்த அசுரர்கள்லாம். அவன் ஒரு குதிரை வேஷம் எடுத்துண்டு வந்தான். ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் 37வது அத்தியாயத்துல ரொம்ப அழகா சுகபிரம்மம் சொல்றார். கேஷி தூ கம்ச பிரஹிதஹ குரைர்மஹிம் மகாஹயோ நிர்ஜரயன் மனோஜவஹ. இந்த கம்சனால் அனுப்பப்பட்ட கேசி கம்சனுக்கு இதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேகமாக வந்தானா. ஒரு குதிரை முகத்தை எடுத்துண்டு, குதிரை உருவத்தை எடுத்துண்டு, மகாஹயக பூமியெல்லாம் பழந்துண்டு, அவனுடைய அந்த பிடரி மயிரெல்லாம் அப்படி கழுத்துல எல்லாம் மயிர் இருக்கும், அதெல்லாம் அப்படியே படபடன்னு அடிக்க அந்த கணைக்கிறதுல எல்லாரும் பயமுறுத்திண்டு பிருந்தாவனத்துக்குள்ள வந்துட்டான். பகவான் பார்த்தான், எல்லாரும் பயப்படுறா அப்படின்னு தெரிஞ்சு அவன் முன்னாடி வந்து நின்று வாடா வா வா அப்படின்னு அவனை இந்த குதிரையை வா குதிரை அப்படின்னு இல்லையா, இந்த மாடுகள் அப்படின்ற மாதிரி சில பேர் இந்த குதிரை ஓட்டுற வாழ அந்த குதிரையை வா 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 அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரி சொன்ன உடனே அவன் கத்த, அவர் பயங்கரமா கத்தினான்.
அப்ப ஓடி வந்தான். ஓடி வந்து கண்ணன் மேல பின்னங்கால்களால் குதிரை ரொம்ப சுவாவமா பின்னங்கால்களால உதைக்கும். அதுக்கு அதுதான் பலம். அதனால குதிரை பின்னாலெல்லாம் நிற்கப்படாது, அப்படி தள்ளி விட்டுட்டு போயிடும். அப்ப பகவான் பார்த்தான், அவனுடைய கால் அப்படி தூக்கி உதைக்கும் பொழுது அப்படி பகவான் அப்படி பின் வந்து அவனுடைய 2 காலை பின்காலை பிடிச்சான். அப்படி வேகமா சுத்தி வீசி அடிச்சான் சுவாமி. போய் எங்கேயோ விழுந்தான். அந்த லாவகமா அந்த ஒதுங்கிறதெல்லாம் ஒரு டெக்னிக். அதாவது எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒரே மாதிரி யுத்தம் பண்ணக்கூடாது, ஒரே மாதிரி வாழ்க்கையை நடத்தக்கூடாது. அதாவது சில சந்தர்ப்பங்கள்ல தந்திரமானவர்கள் நம்மிடத்துல வரும்பொழுது நாம் தந்திரத்தை உபயோகப்படுத்தணும். இது ஒரு பேசிக் தர்மம். இதை நீங்க உங்களுக்கு நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரே மொனோட்டனஸா ஒரே மாதிரியே வாழ்க்கையில வந்து எல்லா விஷயங்களையும் பண்ணோம்னா விருத்து போயிடும். அதாவது சாப்பிட்றோம் ஒரே மாதிரி இல்லையே, காலையில ஒரு விதம், மத்தியானம் ஒரு விதம், ராத்திரி ஒரு விதம், ஆடைகள் ஒவ்வொரு விதமா போட்டுக்கிறோம், வெளியிடங்கள் போகிறது, திரும்ப திரும்ப அதே இடங்களுக்கு போக மாட்டோம், ஒவ்வொரு இடங்களுக்கு போகும். வாழ்க்கைய வெரைட்டி. சரியா? அந்த வெரைட்டியை நீங்க புரிஞ்சுக்கணும். எப்படி பகல் ஒரு வெரைட்டி, ராத்திரி ஒரு வெரைட்டி, விடியற் காலம்புற ஒரு வெரைட்டி, சந்தியா வேளை ஒரு அழகு, அது ஒரு வகை, மத்தியான நேரம் ஒரு வகை, நடுராத்திரி ஒரு வகை, மழைக்காலம் ஒரு வகை, வெயில் காலம் ஒரு வகை, குளிர்காலம் ஒரு வகை, நந்தவனம் ஒரு வகை, மலை ஒரு வகை, கடல் ஒரு வகை, நதி ஒரு வகை, பாலைவனம் ஒரு வகை, நிறைய இருக்கு. கண்ணன் எப்பொழுதுமே அந்த வரக்கூடியவர்களுடைய தன்மைக்கு தகுந்தாற் போலே தன்னை மாற்றிக்கொள்வார். இப்ப பூதனா வரும்போது அவ ஒரு அம்மா வேஷத்துல வராதனால குழந்தை மாதிரி படுத்துட்டு ஜெயினேன்னு இருந்தான். சகடாசுரன் ஒளிஞ்சு நின்று சக்கரத்துல இருந்தான். அதனால கண்ணன் தூங்கிட்டு இருந்தவன் பாலு கலரா மாதிரி எழுது காலால உதச்சான். திருநாவர்தன் வரும்பொழுது, சுழல் காற்றா வரும்பொழுது கண்ணன் ரொம்ப கனமா இருந்ததுனால யசோதைக்கு இறக்கி விட்டா. திருநாவர்தன் சாதாரணமா தூக்கிட்டு போயிட்டான். பகவான் அந்த ஹைட்லயே போய் அவனை கொண்டு முடிச்சுட்டான். அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான முறையை கண்ணன் வச்சிருக்கான். புரியுறதா? அப்ப இவனை தூக்கி அடிச்சாச்சு. ச லப்த சம்யஹ புனர் உத்திதோருஷா வியாதாய கேஷி தரசா ஆபதத்ஹரிம் சோப்யயஹ சோப்யஸ்ய வக்த்ரே புஜமுத்தரம் ஸ்மயன் பிரவேசயாமாஸ யதோரகம் பிலே. அவன் எழுந்து வேகமா வாயை திறந்துட்டு வந்தான். கிருஷ்ணன் அப்படி சிரிச்சானா, இரு வாய்க்குள்ள சொருகினா நீ அடங்குவாய் அப்படின்னு சொல்லி அவன் வரும்பொழுது பகவான் தன்னுடைய இடது கை அப்படி அவன் வாய் தான் நேர அப்படி வாய்க்குள்ள அப்படி விட்டானான். அந்த கிருஷ்ணனோட கை அப்படி தொட்ட உடனே அந்த வாய் இன்னும் அகன்றது, இந்த பல்லெல்லாம் விழுந்தது. அது உள்ள போய் நன்னா வாய்க்குள்ள போய் பகவான் நன்னா அந்த கை இன்னும் நன்னா இன்னும் உருண்டு திரண்டு அப்படி அதர்ச்சுண்டு நின்னதான் வாய. அவன் அப்படி விடுற அழகே கிருஷ்ணன் பார்த்து கேசி அப்படியே அவ்வளவுதான் வாய்க்குள்ள நுழைஞ்ச உடனே காலெல்லாம் அப்படி துடிக்கிறதான் அவனுக்கு.
கண்ணெல்லாம் பிதுங்கிறதான், உடம்பெல்லாம் வேர்க்கிறதான், முனகரானா அப்படியே அப்படி விழுந்தானா. மாவாய் பிளந்தானை. நிஜமாவே ஒரு இடத்துல கேசி பாக்கியவான் தான். கிருஷ்ணனுடைய இடது கை அவன் வாய்க்குள்ள நுழைஞ்சு அந்த நாக்கை பிடிச்சு உள்ள ஒரு திருகு, அது உள்ள போய் அந்த கை வேற இன்னும் அப்படி அப்படி இப்படி இப்படி ஆட்டினான் உள்ளுக்குள்ள. ஆட்டின உடனேயே கேசிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. முனகரான், கத்த முடியல, ஆனாலும் கத்தறான். கை காலெல்லாம் ஆடுறது, என்ன பண்றதுன்னு தெரியல. ரெண்டு கண்ணு அப்படியே கிருஷ்ணனை பார்க்கறது. இந்த கிருஷ்ணன் உள்ள விட்டவனையே இந்த கண்ணு சொருகவா என்னன்னே அவனுக்கு புரியல. அப்படியே கொஞ்ச நேரத்தில் அப்படி தோப்புன்னு விழுந்துட்டான். உடனேயே கண்ணன் சிரிச்சண்டு அவன் உடம்புல அப்படி கையாடு பொறுமையா அப்படி எடுத்தானா. அழகா பீமேன் பெரிய காரியம் பண்ணிருக்கான். கேசி அப்படியே விழுந்தாச்சு. அப்ப தேவர்கள்லாம் புஷ்பம் வர்ஷிச்சாலாம். இது பாகவத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே கர்க சம்ஹிதையில மதுரா கண்டம் அதுல 2வது அத்தியாயத்துல இந்த கேசி வதமான பிறகு அவனுடைய சரீரத்திலிருந்து அழகா ஒரு தெய்வீகம் உருவம் தரிச்சுண்டு குண்டலங்கள் மகுட்டம் எல்லாம் வச்சுண்டு கிருஷ்ணனை பார்த்து கை கூப்பி பேசினான். மாதவா, நான் இந்திரனுடைய வேலைக்காரன், என்னோட பெயர் குமுதன் பெயர், நான் நல்ல தேஜஸ்வியா இருப்பேன், அழகு வீரம் இதெல்லாம் உடையவன் நான். இந்திரனுக்கு கொடைபிடிக்கக்கூடிய ஒரு கைங்கரியம் எனக்கு, அந்த வேலைக்காரன் நான். விருத்ராசுர வதம் முடிஞ்சவன பிரம்மஹத்தி தோஷம் போகிறதுக்காக இந்திரன் ஒரு அஸ்வமேத யஜ்யம் பண்ணார். அந்த அஸ்வம், அந்த குதிரை அவ்வளவு அழகா இருந்தது, காதெல்லாம் கருப்பா இருந்தது, நல்ல வேகமா போறது. எனக்கு அந்த குதிரை மேல ஏற, அந்த குதிரையை ஓட்டணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதான் திருடிந்து போயிட்டேன். அதல லோகத்திற்கு போயிட்டேன். அதல விதல சுதல பாதாளங்களுடைய அதல லோகத்துக்கு போயிட்டேன். ஆனா தேவேந்திரனுடைய ஆட்கள் என்னை பிடிச்சி இழுத்துண்டு போய் தேவேந்திரன் முன்னாடி நிக்க வச்சுட்டார்கள். அப்ப தேவராஜனுக்கு கோபம் வந்துடுத்து, முட்டாளே போ, அசுரனா போ, 2 மன்வந்தம் குதிரையாரே அல அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். ஆனா குதிரையா வந்ததும் பிரயோஜனம்தான். இந்த குதிரைய அதக்கினவரும் நீங்க தான். ஹே பிரபு, என்ன உன்னுடைய சேவகனா மாத்தின்டு. என் மனசு அப்படியே உன்னுடைய திருவடிகள்ல அப்படியே அழகா உட்கார்ந்து எடுத்து, நீதான் எல்லாத்துக்கும் சாட்சியா இருக்கான். ஹே ஹரி, உன்னை நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு ஸ்தோத்திரம் பண்ணான். அதாவது சுவாமியே ஹயக்ரீவன், பரிமுகத்தோன்னு சொல்லுவோம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. அந்த ஹயக்ரீவ ரூபமான சுவாமி, அவருக்கு தெரியாத குதிரையை பத்தி. குதிரை வேஷம் தெரிச்சவன், குதிரையை எப்படி ஓடணும் அவனுக்கு தெரியாதா? அது ராமனா இருந்து குதிரை ஓட்டினவன். குதிரை ஓட்டுறதுல அவன் மகா கில்லாடி, அசராம ஓட்டுவான் குதிரைய. அவன்கிட்ட போய் இவன் குதிரை, ஆனா அவன் பாக்கியம் வச்சுக்கோங்க, கன்னடத்துல குதிரையா வந்ததுனால அவன் வாய்க்குள்ள இவன் கை போய்
அப்படியே அவன் வாயை அடைச்சுடுத்து. வாயை அடைக்கணும் இல்லை, அந்த பாக்கியம் அவனுக்கு கிடைச்சிடுது. அவங்க வாய்க்குள்ள கிருஷ்ணனோட வரல் இருந்தா, கை இருந்தா, நமக்கு அவ்வளவு பெரிய வாய் இல்லை, அவ்வளவு சுகம். அப்படி கிருஷ்ணன் கேசிய வதம் பண்ணான். எல்லாம் அந்த இடத்துல நடந்தது. அப்படி வதம் பண்ணி முடிச்ச உடனே நாரத மகிழ்ச்சி வந்துட்டார். தேவ ரிஷி உபசங்கம்ய பாகவத பிரவரோ நிருப கிருஷ்ணம் அகிலஷ்ட கிருஷ்ணம் அக்லிஷ்ட கார்மணாம் ரஹஸ்யேத் ரஹஸ்யேத். ரொம்ப அழகா சொன்னார். ரஹசி ஏ தத் அபாஷத ரஹஸ்யேதத் அபாஷத. தேவரிஷியான நாரதர் யாரை பற்றியும் கவலைப்படாம ஜாலியா சமம் இல்லாமல் பண்ணக்கூடிய கிருஷ்ண பக்கத்தில் வந்து அழகா பிரார்த்தனை பண்ணாராம். கிருஷ்ண கிருஷ்ண அப்ரமேய ஆத்மன் யோகேஷ ஜெகதீஸ்வர வாசுதேவ அகிலாவாச சாத்வதாம் பிரவர பிரபோ त्वमात्मा सर्वभूतानां एको ज्योतिर्वैदसां गूढो गुहाशयः साक्षी महापुरुष ईश्वरः. கிருஷ்ணா, நீதான் அப்பிரமேயன், நீதான் யோகீஸ்வரன், நீதான் ஜெகதீஸ்வரன், நீதான் வாசுதேவன், நீதான் எல்லா ஜீவராகவும் இருப்பிடமானவன், நீதான் எல்லாவற்றுக்குள்ளேயும் ஒளிஞ்சின்னு இருக்க, வருகக்குள்ள அக்னி போல ஒளிஞ்சின்னு இருக்காய். நீ புத்திக்கும் மனசுக்கும் எட்டாதவனா சாட்சியா மகாபுருஷனா ஈஸ்வரனா இருக்காய். பிரபோ, நீயே ஜெகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் பண்றாய் பிரபோ அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா ஜோரா கேசிவரம் எல்லாம் சொல்லிட்டு, சுவாமி இதுக்கப்புறமா நீங்க சாணூரன், முஷ்டிகன், மல்லர்கள் வதம், குவளையா பீடன் எல்லாம் வதம் பண்ண போறேள். அழகா கம்சனை வதம் பண்ண போறேள். அதுக்கப்புறமா அவர் நரகவதம், பாரிஜாதம் கொண்டு வர்றது, இந்திரன் தோத்து போகிறது, அப்புறமா துவாரகா ஸ்தாபிதம், துவாரகையில் நிருகமகாராஜனுக்கு அனுகிரகம், அப்புறமா ஜாம்பவதி பரிணயம், இப்படி எல்லாம் பண்றீங்க. அழகா கிருஷ்ணனுக்கு பார்த்தசாரதியா இருந்து பூபார சம்ஹாரம் பண்ண போறேன். இவ்வளவு சொல்லி பகவான நமஸ்காரம் பண்ணி கொண்டாடினார். அப்புறமா அவர் கையை கூப்பிட்டு கிளம்பி போயிட்டார். அப்ப பகவான் இந்த இடத்துக்கு வந்து யமுனையில நன்னா அப்பாரான் குளிச்சு, அந்த கையெல்லாம் கேசியுடைய ரத்தம் பூசி இருந்தது இல்லையா, அந்த உள்ள விட்டதனால கை முழுக்க கேசியனுடைய ரத்தம் பூசி இருந்ததா. அதெல்லாம் நன்னா அலம்பிட்டு நல்லா ஜோரா ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு குளியல் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துண்டு நாரதர் சொன்னதெல்லாம் நினைச்சு சிரிச்சுண்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துண்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே பலவான்டா நீ, அப்பா எப்படி அவனால முடியுது இதெல்லாம் அப்படின்னு கிண்டல் பண்ண. இதெல்லாம் கேட்டு ரசிச்சுண்டு கண்ணன் கொஞ்ச நேரம் ஏகாந்தமா உட்காந்து ரசிச்ச ஒரு இடம் கேசி காட். ஆதிவராக புராணத்துல சொல்லும் பொழுது இந்த கேசி காட் அவ்வளவு விசேஷம். இந்த இடத்துல இந்த இறந்து போனவர்களுக்கு பிண்டதானம் செய்வது அப்படின்றது அத்தனை வசத்தி அப்படின்னு சொல்லி அழகா ஆதிவராக புராணத்துல சொல்றார்கள். அப்ப அத்தனை விசேஷம் இந்த கேசி காட். நான் பார்த்திருக்கேன். அங்க ஒரு தடவை இந்த கேசி காட் போகும்பொழுது அப்பதான் அந்த ஒரு யுத்தம் எல்லாம் முடிஞ்சது. கார்கில் யுத்தமா இல்லாட்டி வேற ஏதோ ஒண்ணு. நம்முடைய ஆர்மி மென்லாம் ஒரு இதுல இறந்து போயிட்டார்கள் கொஞ்சம் பேர். அப்ப ஒரு யுத்தத்துல அப்ப அவர்களுக்கெல்லாம் அந்த இடத்துல போட்டோவெல்லாம் வச்சு அவர்களுக்கு வந்து அழகா
இந்த பிண்டதானம் மாதிரிலாம் பண்ணார்கள். அசந்தே போனேன் நான். அத்தனை தூரம் அந்த ஜவான்களுக்கான ஒரு மரியாதை அந்த கேசி காட்டில் பண்ணார்கள். நித்தியம் சாயங்காலம் கேசி காட்டில் யமுனா ஆரத்தி உண்டு. நம்ம நாங்கள் உட்காந்து பார்க்கலாம். இல்லாட்டி அது ஒரு போட் எடுத்துட்டோம்னா அந்த போட் வந்து எதிர்பக்கத்தில் போய் நிற்கும், யமுனையில் போய் நிற்கும். அப்போ யமுனையில் உட்காந்துட்டு அவள் ஆரத்தி காட்டும் பொழுது அவன் நன்னா அதை பார்க்கலாம். கேசி காட் யமுனா ஆரத்தி ரொம்ப அழகாக பழைய ஒரு கோட்டை மாதிரிலாம் அங்கே உண்டு. இன்னைக்கு அதெல்லாம் அப்படி ஏதோ இருக்குது. ரொம்ப அழகான ஒரு படித்துறை அது கேசி காட். அங்கே ஒரு யமுனா தேவியோட மூர்த்தி எல்லாம் வச்சு அழகாக ஆரத்தி காட்டுவார்கள். அந்த கேசி மாதிரி நமக்குள்ளே கிருஷ்ணன் அப்படி நுழைஞ்சு நம்முடைய அகம்பாவம் திமிர் எல்லாத்தையும் அடக்கி என்னடா என்னடி அப்படின்னு கேட்டு அவன் நம்மை தன்வசப்படுத்தணும். அவனுடைய சேவகனாக, அவனுடைய சேவகியாக, அவனுடைய வேலைக்காரனாக, வேலைக்காரியாக நாமும் பவிக்கணும். கிருஷ்ணனுடைய பிடிச்ச வேலைக்காரனாக, வேலைக்காரியாக இந்த வாடி பண்ணுடி அப்படின்னு அவன் சொல்லணும். டேய் வாடா பண்ணுடா அப்படின்னு அவன் சொல்லும்படியான ஒரு உரிமை அவன் எடுத்துக்கணும். அந்த பக்குவம் நமக்கு வரணும். அதற்கு இந்த கேசி காட் படித்துறை நமக்கு அனுகிரகம் பண்ணட்டும். ஸோ பிருந்தாவனத்தில் அப்படி நம்ம இப்படி லைனாக அப்படி வந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். சரியா? மீதி விஷயம் நாளைக்கு சொல்றேன். ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் போலோ राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो यमुना मैया की जय. जय बोलो गोवर्धन गिरिराज की जय. जय बोलो केसी घाट की जय. राधे कृष्णा. मैं कुதிரையை பார்க்கும்போதெல்லாம் கேசியை நினைச்சுக்கோங்க, இல்லை கேசவனை நினைச்சுக்கோங்க. கேசியை வதம் செய்ததுனாலே கேசவன் அப்படின்னு சில பெரியவா வியாக்கியானம் பண்றா. ராதே கிருஷ்ணா.